ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எஃப்எஃப்கே ஸ்குவாட் கிரியேட்டர். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்கான்னா, ரோப்ளாக்ஸ் விளையாடுங்க ப்ரோ, அதில் சர்வைவல் சார்ஸ் 2 அப்படின்னு ஒன்று இருக்கான். இதுதான் மோஸ்ட்லி நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் விளையாண்டு பார்த்துருவேன். இந்த கேம் நல்லா தாங்க இருக்குது, நீங்களும் மறக்காமல் விளையாண்டு பாருங்கள். அப்படி என் கூட ஃப்ரெண்டாகனா என்னோடய பேர் வந்து சிக்மா பிலால். நான் கமெண்டில் வந்து என்னோடய இதை வைக்கிறேன், மறக்காமல் பார்த்து ஃப்ரெண்டாகனா ஆயிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் சர்வைவர் தான், அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை நான். பட் என்னோட நிறைய பேர் கீழே இருக்காங்க, அதுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல காய்ஸ். இதெல்லாம் இந்த ஸ்கின்லாம் எப்படி வந்துச்சு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே ஃப்ரீ தாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் கேட்டதெல்லாம், வேறு யார், நான் அஸ்வின் தான். இதெல்லாமே ஃப்ரீ தான், அதனால் பிரச்சனைலாம் இல்லை ஒன்றும். உங்களுக்கு என்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நினைப்பீங்க ரோப்ளாக்ஸ்னாலே ரோபாக்ஸ் கட்டினா தான் எல்லாமே எடுக்க முடியும்ன்ட்டு. ஆனால் அதுதான் இங்கே இருக்கிறதுல மெயின் பாயிண்ட்டு. நிறையா நீங்கள் வந்து ஃப்ரீ யூசிஸ் ஒன்று டைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறையா வரும். அதில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ஏஎஃப்கே 10 minutes இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காயின்ஸ் தருவாங்க, அந்த காயின்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சர்வை டிஸ்னோன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி பிரிக்கெல்லாம் போட்டுட்டு லேண்டன் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு ப்ரோ லேண்டன் கேட்டிங்கன்னா, அது நெருப்பு, நம்மளை குளிர்லேருந்து பாதுகாக்கணும்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது இதுவும் தரும், அது பேர் என்ன, ஒளி, லைட். இன்னும் எத்தனை செகண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 செகண்ட் தான். லெட் இட் ஈட் செகண்ட். நோட்டீஸ் பண்ணிங்களா யாராவது? அந்த லேண்டன், சின்ன லேண்டன் பாருங்கள், கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னோ, இங்கேருந்து பார்க்க நார்மலாக தான் தெரியுது. இங்கே பாருங்கள், என்னடா இது, இங்கே பாருங்கள், கரெக்டாக பார்க்க வரும்போது போயிட்டு பார்த்தீங்களா? யாரெல்லாம் பார்த்தீங்களா? ஓகே காய்ஸ், நம்ம சர்வை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் வந்து சர்வைவ் நம்பர்லாம் ஈஸி தாங்க, அது நிறைய பேர் கஷ்டம்னு வந்துச்சு. சரி, இந்த இதில் வந்து எனக்கு யூஸ் பண்ணுன்ட்டு ஐடியாவே இல்லை. ஐடியா வேணா கொஞ்சம் இல்லை எங்க, எனக்கு ஒரு ஐடியா. என்னங்க ஏரியா இது, இங்கே கரெக்டாக கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். பட் கண்டிப்பாக இறுக்கமாக இருந்துச்சுன்னா கீழே வச்சுட்டு போயிடும். அந்த பொண்ணு பைத்தியம் 4 பேருக்கு. சரி விடுங்க, நம்ம கட் பண்ணும். அதுங்க என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன. இங்கே பாருங்க, எங்கேயோ கட்டினா எங்கேயோ போகுது சனி. ஏச்சே வா, ஓகே, எப்படி இருந்தா என்ன, நான் அழகு கட்டுறேன். இல்லை மேலே ஏறதுக்கு தான் கட்டுறேனா? நான் கட்டுறது சும்மா நம்ம உயிர் வாழ்கிறதுக்காண்டி. வாங்க, எங்கேயோ போச்சோம், எங்கேயோ நம்ம ஐட்டுக்கு இதே போதும், நம்ம ஐட்டுக்கு இதே பேசுதாங்க. இப்படி போட்டு கான்கிரீட் எடுத்து இங்கே ஒன்று போட்டு வச்சிடலாம். அப்போ தான் கான்கிரீட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா இதுனே வச்சுக்கோமே, இதையும் போட்டு வச்சுக்கலாங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஒரு சேட் நியூஸ்னால், நம்ம ஃப்ரெண்டு அஸ்வின் நம்ம கூட விளையாடி இன்றைக்கி வரல. ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சண்டைன்னு சொல்லலாம். சண்டை மாதிரி, அவ்வளோ பெரிய சண்டைலாம் இல்லை, சும்மா இந்த மாதம் சில்லி சண்டை தான். சரி, அதை விடுங்க, நம்ம கேமுக்குள்ளே போவோம். பார்த்தீங்களா, அழகாக உட்காந்துக்கலாம். அவங்களாமா மென்டலுமா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எங்கே பாருங்க, பைத்தியம் வந்து மேலே இருந்தால் கொட்டுது. இப்போ அது மேலே ஒன்று உழுவணும் ஆசையாக இருக்குங்க. அது மேலே பட்டும் இந்நேரம் உள்ளே இருந்திருந்தா என்ன இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா, உள்ளே ஒன்று இருந்தது, உள்ளே ஒன்று உயிர்ந்துருக்கு. அதான் இடுக்காமல் நல்ல வேலை அங்கே இல்லை, காணாமல் போயிடுச்சு. அது மறைஞ்சிருக்குங்க சீக்கிரமே.
பொண்ணு மேலே ஒன்று உழுவாதா? சரி என்னங்க நம்ம மேலே உழுவலையா? அதே போதும். யாருமே இல்லை, இருங்க இந்த சர்வரில் யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி சப்போஸ் என்னோட நீங்கள் விளையாண்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க பார்க்குறேன். வேறு 4 பேர் தான் இருக்காங்க, 4 பேருமே அவரோட இருக்காங்க. அவ்வளோ ஈஸி இது. ஓகே, ஆசிட் ட்ரெயின் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். நம்ம இப்படியே இருந்துடலாம் ஈஸியாக. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணுன்னா இருங்க போட்டு விட்ருங்க. லேண்டன் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். லேண்டன் பக்கத்தில் இங்கே ஒன்று, சின்ன லேண்டன் எதுவும் வாங்கினே தெரில, வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். டெக்கில் வந்து என்னென்ன இருக்கலாம்? அயன் பார்ஸ்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. பேசாமல் இங்கே ஒரு டோர் வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இங்கே எப்படி குத்துடலாம். இங்கே டோர் வச்சா இருங்க, எனக்கு ஒரு ஐடியாங்க. டோரை வச்சுருக்கோமா, இங்கே எப்படியே பில்லில் போயிட்டு இது நல்லா இங்கே ஒன்று வச்சு விட்டுடலாம். வச்சுட்றோம். ஓ இல்லையா, இங்கே இப்படி ஒன்று ஏதோ ஒன்றுது அதே வச்சு விட்டேன். ஓகே, பிளாக் மீதி இருக்கா? இந்த பிளாக்ஸ் ஏதாவது போட்டு விடும். என்ன இருக்குன்னா பிளாங்க்ஸ் எல்லாம் வேணாங்க, பட் உள்ளே போகாமல் இருக்கிற மாதிரிலாம். ஐயோ ஏதோ பண்ணி விட்டேனே, உள்ளே போக முடியாது போலே. ஓகேங்க, நம்ம உட்காந்துக்கலாம் போய். என்னென்ன போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இன்னும் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது காய்ஸ். காய்ஸ் டோரை காணோம். டப்புன்னு வாங்க, டப்புன்னு வாங்க, டேட்டாங்க. இங்கே வாங்க, இங்கே. ஓகே ஓகே ஓகே, போதும் போதும். அயன் பாரையும் தூக்கிட்டானா? சரி விடுங்க. ஓப்பனா விட்டு தடுக்குதுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். டோர் நான் சும்மா தான் வாங்க. ஏ கான் தான் வச்சு எனக்கு மேலே கான்கிரீட் வால் தான் இருக்குது. ஏன்னா இருக்கிறதுல அதான் அதிகம். 150 ரூபா ஒரு கான்கிரீட் வால், 150 டைமண்ட். இருங்க ஒரு நிமிஷம், வாய்ஸ் கேட்குதா? ஆனில் தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது. போன வாட்டி ஃப்ரீ ஃபயர் ஒரு இது போட்டேன், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதாவது வாய்ஸே கேட்கலையாம், ஸ்டார்டிங்லேருந்தே கேட்கலையாம். அதான் இந்த பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், பக்கத்தில் இந்த ஒரு இது அப்படியே இடிஞ்சு விழுவுது என் மேலே. இது வேறு சாவு போகுது, 26லேருந்து செத்துரும். அது மேலே போட்டுட்டு அப்படியே கைண்டே தனியாக வந்து இங்கே பாருங்க, கேஸ்டில் இருக்கிற மேலே. அது இது சத்தியமாக சுனாமிங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டிலீட்டில் போய் டிலீட் ஆல் குத்துலாம். அவ்வளோதான், நம்மளது எல்லாமே வந்திருக்கும். ஏதாவது அங்கே ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்க, இவங்க கூட பக்காவாக போயிடலாங்க. இவங்க கூட பக்காவாக போயிருக்கலாம், இப்படி போய்க்கலாம். பக்காவாக போய்க்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை. நான் சுனாமினா மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேன், என்ன பண்ண செத்துருவேன். இப்போதான் அவன்கிட்ட பேச மாட்டேன்டா. யாருக்கிட்ட? அஸ்வின்கிட்ட. நான் எங்கே பேசுகிறேன் அஸ்வின் கிட்ட? இது எக்கும் இல்லாமல் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் எங்கே அஸ்வின் கூட பேசிகிட்டு இருக்கேன்? கேட்குதே, இப்போ நீ பேசுகிற சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. நான் தான் பேசினேன், யாருமே நான் கூட பேசலை. யாருமே இல்லாமல் நீ தனியாக பேசுறியா? ஓகே, ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. பொய் சொல்லாதடா. அம்மா இங்கே பாருங்க, தேவையில்லாத எதுவும் செய்யாதான். என்னம்மா நான் தேவையில்லாமல் செஞ்சேன் சொல்லிட்டேன். பிசு பிசுன்னு ஒரு மாவு போட்டு விட்டுருக்கலாம் இதுக்கு.
ஓகே காய்ஸ், எங்கன்னு சுனாமி வருது. இன்னும் ஒன்றுமே ஆகல. சுனாமி எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் விளையாண்டதில்லை. பட் அதுக்குள்ளே எப்படி ப்ரோ இதை தீம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது ஒரு வாட்டம் வந்திருக்கு. பட் நான் சுனாமி பார்க்கவே இல்லை ஒழுங்கா. இங்கேயும் ஓரமாக இது யாருங்க ஸ்டார்ட் வச்சுக்கா. இது என்னோட பெரிய பதவி வச்சுருக்குங்க. ஸ்கில்லுடா என்னடா ஸ்லிக் சர்வேவர் அப்படின்னு என்னதுடா. ஓகே, 4 பேர் இருக்கும். எங்கேருந்து வெட்டியே தெரியும். சின்னதாக அது இப்போ சொன்னால் அங்கே வந்துடுங்க. கீழே குச்சிலாமா சொல்லுங்க, குச்சிக்கலாம். அதான் வேறு மாதிரி தெரியல. ஆவோடு சாப்பிடும்போது ஃபயர்னா ஐயோ ஃபயர் ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா. சரி போங்க, ஃபயர் தானே நம்ம ஐசத்தில் தானே இருக்கோம். அதனால் அவ்வளோ எதுவும் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு பார்த்துறேன். நான் ஐயோ மரத்தை சாய்ச்சி விட்டேன். மரத்தை அன்றைக்கெலாம் பார்த்தேன், மரத்தை சாய்ச்சி விட்டேன். சரி விடுங்க, பாலனுக்கு இப்போ ரொம்ப ஆயுதம். ஓகே, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம இங்கே இதை போட்டு விட்டோம். அதுக்கு மேலே இதை போட்டு விட்டுரும். இங்கே விட்டுட்டாச்சா. கடைசியாக இங்கே ஒரு பிளாங்க் வச்சு முடிச்சிடலாம். ஓகே, என்னங்க பிளாங்க் வரைய மாட்டேங்குது. போடு பிளாங்க். இருங்கண்ணா கொஞ்சம் மேலே ஏறிக்கிறேன், அப்புறமாடி பிளாங்க் போடலாம். சுத்தம் பார்த்தீங்களா, இதுதான் எது பண்ணாலும் பிளேன் பண்ணி பண்ணும். பிளேன் ஓகே. கான்ட்ராக்ட் வாங்கலாம் வராது. ஃபயர் பைத்தியக்கார பாருங்க, அதெல்லாம் போட்டால் வேஸ்ட்டு. கண்டிப்பாக அது இஞ்சி பண்ணிக்கிறோம். இது மேலே வராத நான் நம்பிக்கை வச்சு. ஆமாம், இது மேலே ஃபயர் வராதுங்க. அதுதான் இங்கே இருக்குது. இதுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் வரும். சரி, இதுக்கு தான் போடுங்க, சும்மா தானே இருக்குன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சிடலாமா? இதுங்க இன்னும் இந்த மேட்ச் முடிச்சுட்டு இன்னொரு மேட்ச் போட்டு முடிச்சிடலாம் வீடியோவை. இப்போயே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் போதும் நினைக்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. என்னம்மா நீங்கள் கீழே பாருங்க, பத்திட்டு ஆனுங்க பாருங்க. ஒருத்தன் கீழே விட்டான், பட் சாவலவன் தப்பிச்சிட்டான். இந்த இருங்க ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் சார்ஜ் 2. ஓகே, வைரஸ் ப்ளஸ் கெஸ்ட்டு சுத்தங்க. வைரஸ்னால் ஒருத்தன் வருவான், கெஸ்ட்னாலும் ஒருத்தன் வருவான். இவங்ககிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்க, சொல்லிட்டேன். மனுஷன் பேச முடியுமா? வயசானதுதான் அடங்குல வாங்க மாதிரி எப்படின்னா உட்காந்துருச்சு. அது வீட்டுக்கு போய் அங்கே போய் பேச முடியும். ஓடிச்சுன்னா நான் கண்ணதாலே வரமாட்டேன். அப்போ அவளுக்கு என்ன நான் வந்து அது
டே பைத்தியக்கார பையா, டேய் யாரா இந்த நாய்? இசானியை முடிச்சோன்னா அந்த பைத்தியக்கார பையா. ஓ ஆயோ வச்சுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள உனக்கு என்ன சாணியை முடிச்சு இங்கே வந்தாலும் ஒன்று உனக்கு அப்படி என்னடா இங்கே வச்சுருக்கேன். இவனா இங்கே ஏன் போட்டு வச்சுட்டோமே ஏன்டா இது ஆயோ சரி வச்சுக்கோங்க மாப்பிள்ள வாங்கிக்கோங்க எவனாது. எல்லாம் இந்த பைத்தியக்கார பையனால்தான். சரி பாய் காஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.